நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது துடுப்பை அனுப்பாதவர்கள் கரை சேர்ந்தபின் கப்பலை அனுப்பி என்ன பயன்? அப்படித்தாங்க கன்னிராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனா இப்போ நீங்க கரை சேர போகிறீர்கள். கவலை இனி தேவையில்லை. கை கொடுக்க எந்த கரங்களும் உங்களுக்கு தேவையில்லை. காரணம் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருந்தா தவறாமல் முழுமையாக அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் நம்ம சேனலில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ராகுகேது பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். பிழை விதையாகும், மதி உங்களுடைய வரமாகும் தருணம் இது. காரணம் குருவானுடைய வக்ர நிவர்த்தி. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல குரு பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு 4ஆம் இட தனுசு இருக்கும், 7ஆம் இட மீனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். 4ஆம் இடி என்பது சுகஸ்தானம், 7ஆம் இடி என்பது களத்திரஸ்தானம். ஸோ சுகத்திற்கும் களத்திற்கும் காரகமாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு குரு பகவான். அவர் கடந்த ஏப்ரல் மாதம் பயிற்சி அடைந்து மேச ராசிக்கு வந்தார். கன்னிக்கு அது 8ஆம் வீடாக இருந்தது. ஸோ குருவன் மறைந்திருந்தாலும் சில நல்ல விஷயங்களை செய்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் மேற்கொண்டு வக்ரமாக அடைந்தார். ஸோ குருவுடைய வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகிறது தான் வக்ரம் சொல்கிறோம். அப்படி பின்னோக்கி நகர்ந்து போகும்போது குரு தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு மாறி இருப்பார், தன்னுடைய பலத்தை குறைத்திருப்பார். மேலும் அவருடைய குணாதிசயங்களும் மாறி இருக்கும். சுப பலன் செய்ய வேண்டிய கிரகம் அந்த சுப பலனை தராமல் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் நடந்துச்சு. ஆனால் இப்போ டிசம்பர் 31க்கு பிறகு குருவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வராரு, வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, நேர்முகமாக பயணிக்க போகிறார். ஸோ இதுவரை 2024 ஏப்ரல் லாஸ்ட் வர அவர் மேச ராசியில இயல்பு நிலையில தான் நேர்கதியாக அவர் பயணிக்க போறார். ஸோ குருவோடைய வக்ர நிவர்த்திக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும்? முதல்ல கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 4க்கும் 7க்கும் உரியவன் இல்லைங்களா? ஸோ 4ஆம் வீடு என்பது சொந்த வீடு, வண்டி வாகனம் போன்ற விஷயத்தை குறிக்கும். அப்போ வண்டி வாகனம், சொந்த வீடு சமாச்சாரம் போன்ற விஷயங்கள் நீ வெற்றியை கொடுக்கும். தடைப்பட்ட வீட்டு காரியம் தடையின்றி நீ நடக்கும். கிரக பிரசனம் பண்ணிடுவீங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க வாங்கிடுவீங்க. கல்வியில் ஏற்பட்ட தடை, பெண்டிங் வைத்த அரியரெல்லாம் இப்போ சரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது சரியாக்கூடிய தருணமாக இது இருக்கும். மேலும் 7க்கும் உரியவரே அந்த குருபவன் தான். தடைப்பட்ட திருமண காரியங்கள் தடையின்றி நீ நடக்கப் போகிறது. நண்பர்களிடமும் உறவுகளிடம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு. அதுல நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. மேற்கொண்டு இந்த குருவானுடைய பார்வை பலனும் இனிமேல் புதுமையாகிறது. ஏன்னா குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அது சுப பார்வை பலன். ஸோ வக்ரமா இருந்தவர் பார்த்து பயனில்லை, இனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இனி பார்த்தால் கோடி புண்ணியம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவனுடைய 5ஆம் பார்வை கன்னிக்கு 12ஆம் இடம் சிம்மத்தில் பதியுது. 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானங்க. ஸோ சுப விரயங்கள் ஏற்பட போகுது. திருமண விஷயங்கள், வீடு கட்டுறது, வெளிநாடு செல்றது, வெளியூர் பயணங்கள் போன்றவையெல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாக போகுது. ஸோ வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணணும், தாராளம் முயற்சி பண்ணிக்கணும். நீங்கள் நினைச்ச மாதிரி இடமாற்றம், ஒரு நல்லது ஒரு இடமாற்றம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. மாமியார் வீட்டு வழிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நிச்சயமான முறையில். ஸோ இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். தண்டனை இனி அனுபவிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ மேற்கொண்டு அந்த குருவானுடைய நேரடி 7ஆம் பார்வை என்பது கன்னிக்கு 2ஆம் இடம் துளாராசியில் பதிந்தது. ஏற்கனவே பதியும் பொழுது அந்த துளாராசியில கேது இருந்தார். அந்த கேது தான் இப்பொழுது விலகி உங்களுடைய ராசிக்கு கன்னி ராசிக்கு வந்துட்டார். ஸோ குடும்பஸ்தானத்தை குரு தனித்து பார்க்கிறார். தடுப்பதற்கு கிரகம் இல்லை. குடும்பம் இல்லாத கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் உருவாகிவிடும். பணம் காசை இறுக்கி பிடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். தேவையில்லா செலவை குறைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். சேமிப்பு கண்டிப்பான முறையில் உயரும். பேச்சு வழக்குகளில் கண்டிப்பாக ஒரு நளினமும் ஒரு மாற்றமும் உங்களிடம் இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்த்து விடுவீர்கள். மிகப்பெரிய ஒரு பக்குவம் உங்களிடம் உருவாகிவிடும். தேவையில்லாத வழக்குகளையும் வம்புகளையும் இனிமேல் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. அதில் தேவையில்லாத நேரத்தை நீங்கள் செலவழிக்க மாட்டீங்க. இருந்த தர்க்க பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். மேலும் இந்த குருவனுடைய 9ஆம் பார்வை என்பது 4ஆம் இடம் தனுசுல பதியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி, வண்டி வாகனம், அசையா சொத்துக்கள், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் நீங்கி முழுமையான ஒரு வெற்றியை நீங்கள் பெறப்போகிறீர்கள். சரி, இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் செய்த தவறுகள், வாழ்க்கை துணை வழியில், சொத்துக்கள் விஷயத்தில் இனி அந்த தவறை சரி செய்யும் நேரமாக இருக்கிறது. அந்த பிழை விதையாகும் நேரமாக இருக்கிறது. காரணம் குருவான் 8ல் இருக்கிறாரு. அதனால ஏற்பட்ட வழக்குகள், வம்பு வழக்கு பிரச்சனையை 8ல் இருக்க குரு சரி செய்வதற்குண்டான வழிகாட்டியாக உங்களுக்கு இருப்பார். மேலும்
ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது உங்களிடம் இருக்கிறார். ஸோ உங்க ராசியில இருக்கிறாரு. ஸோ பிரச்சனைக்குண்டான காரணம் என்ன அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிங்க. உங்களுடைய எதிரி யாரு, உங்களுடைய துரோகி யாரு அப்படின்றத தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அதை அடையாளம் காட்டி விடுவார் இந்த குரு பகவான். ஸோ அதனால பிரச்சனையை முடிக்கக்கூடிய ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய மதிதான் உங்களுக்கு வரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆம், ஸோ உங்களுடைய மைண்டு, உங்களுடைய புத்தி, உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு தான் உங்களை இறுதியான முறையில் காப்பாற்றும். குரு உங்களுக்கு வழிகாட்டியா தான் இருப்பாரு. ஸோ அந்த வழியை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ எந்தெந்த விஷயத்துல படிப்பு, வீடு, வண்டி வாகனம், திருமண வாழ்க்கை, கொடுத்த பணம், ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே ஏற்பட்ட தோல்வியை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்றால் குரு வழிகாட்டுவாரு. நீங்க இந்த ஒரு காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கங்க. ஏப்ரல் முடிவதற்குள் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். ஸோ விட்டுறாதீங்க, பயன்படுத்திங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலங்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை மறக்காமல் சேர்ச்சிங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.